ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஒரு ரோடு பேஸுங்க. கட் ரோடு பேஸ் கிடையாது, பெரிய ரோடு பேஸுங்க. 1 ஏக்கர் ப்ளஸ் ரெட் சாயில் ப்ளஸ் வாஸ்து, இது எல்லாம் சேர்ந்த ஒரு பூமிங்க 1 ஏக்கரில் வந்திருக்கு. இது எல்லாமே ஓகேவாக இருக்கிற ஒரே பூமி இது தாங்க. ஒன்று ரெட் சாயில் இருக்கும், இல்லாட்டி வாஸ்துக்கு இருக்காது. ஒன்று வாஸ்துக்கு இருக்கும், செம்மண் பூமி இருக்காது. எல்லாம் ஓகேவாக இருக்கும், கட்ரோடு தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஓகேவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு லேண்டு இது தாங்க. 1 ஏக்கர் எம்டி லேண்டுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும், ஒரு ஸ்கொயராக இருக்குது. ரெட் சாயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செங்கல் கூட இருக்கலாங்க, அப்படி ஒரு கலருங்க. சூப்பரான செம்மண் பூமி. இந்த பூமியில் நீங்கள் விதையை தூவி விட்டிங்கன்னா விதை முளைச்சி வருங்க. அந்த மாதிரியான ஒரு ரெட் சாயில் இது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்படி மண் கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அருமையான செம்மண் பூமிங்க. ப்ளஸ் ரோடு பேஸ் இருக்குதுங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மீட்டர்ஸ் வருங்க. இதனோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா 38 மீட்டர்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் ஸ்கொயராக இருக்குங்க. வாஸ்துக்கு சூப்பரான பூமிங்க. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை 1 ஏக்கரில் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல பண்ணலாங்க. ஏன் அப்படின்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம், தென்மேற்கு பருவமழை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இடங்க. அதனால் வாட்டர் சோர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு போர் போடுறீங்க 1 ஏக்கருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல தண்ணி வந்துடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு அப்பப்போ நான் ஸ்டே பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 20 ஏக்கருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க. யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நான் டவுனுக்குள்ளே இருக்கிறேன், ரொம்ப எனக்கு நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது, நான் வீக்லி ஒன்ஸ் நான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் பேர்பட்ட ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி டு கோவில்பாளையம்ங்க. கோவில்பாளையத்துலேருந்து வெஸ்ட் சைடு சூளக்கல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மறுபடியும் வெஸ்டர்ன் சைடுங்க வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 lakhs கேட்குறாருங்க. அந்த 80 lakhs நெகோஷியேட் பண்ணலாங்க. அதுதான் ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. அவர் கேட்குற ப்ரைஸ் 80 lakhs, கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.